பிரைஸ் தி லார்ட். 1 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 13வது வசனம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தமது பரிசுத்தவான்களுக்கு அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாக இருக்கும்படிக்கு இருதயங்களை ஸ்திரீப்படுத்துவாராக. இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதன் தன்னைத்தானே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது. ஒரு மனிதன் பரிசுத்தமானாகணும்னா தெய்வத்தை தான் தேடி வரணும். தெய்வத்தை தேடி நான் இன்ன பாவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நமக்கு ஒரு வியாதி வருதுன்னா, ஒரு இருதய சிகிச்சை பண்ணோம் அப்படின்னா நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும். அவங்க ஃபுல்லாக எல்லாம் செக்கப் பண்ணுவாங்க. செக்கப் பண்ணி அவங்க தான் அதை சரி செய்ய முடியும். நீங்கள் வீட்டில் இருந்தே அதை சரி செய்ய முடியாது. அதே மாதிரி இந்த இருதயத்தை மேனுஃபேக்சர் பண்ணது இயேசு கிறிஸ்து, தெய்வம். ஸோ அந்த இருதயத்தை சுத்திகரிக்கணும்னா யாருனால முடியும்? ஏசப்பா மட்டும்னால தான் முடியும். அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பாவங்கள் இருக்கோ, மனிதன் அனுதினமும் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டு தான் இருப்பான். ஏன் அதிகமாக பாவத்தை குறித்து அதிகமாக பேசிகிட்டு இருக்கேன்னா, நம்ம சிந்தனை பரிசுத்தமாக இருக்கான்னு பார்க்கணும், நம்மளுடைய பார்வை பரிசுத்தமாக இருக்கான்னு பார்க்கணும், நம்ம உதடு எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்கான்னு பார்க்கணும், நம்ம வாயின் வார்த்தை பரிசுத்தமாக இருக்கணுமா, நம்ம பேசுகிற வார்த்தை பரிசுத்தமாக இருக்கா, நம்ம செய்கிற வேலைகளில் பரிசுத்தமாக இருக்கா, நம்ம நடக்கிற நடத்தையில் பரிசுத்தமாக இருக்கா, நீங்கள் போகிற வழி பரிசுத்தமாக இருக்கா. உங்களை சுற்றி இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்க உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, தவறான வார்த்தைகள் பேசுவாங்க, தவறான பார்வைகளை நம்மளை பார்ப்பாங்க, இல்லை நம்மளை பார்க்க வைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ யார் அதை பிழையற்றவனாக நம்மளை மாற்ற முடியும்? யார் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவ மாற்றம்தான். சரி, இதை மாற்றுறதுக்கு நாம் என்ன செய்யணும்? நம்ம பரிசுத்தமாக வாழ்வதற்கு உங்கள் சுயத்தினால முடியாது, இயேசு கிறிஸ்துவனால் மட்டும்தான் முடியும். அப்போ இயேசு கிறிஸ்துக்கிட்ட போய் நம்ம கேட்கணும், இயேசுவே, என்னுடைய பாவங்கள், நான் இந்தந்த பாவத்தில் தான் குறைபாடு இருக்கேன். ஒருவேளை நம்ம குடியை நம்மளால் விட முடியல அப்படின்னா, இந்த குடியிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்காம, இந்த குடியிலேருந்து என்னை விடுதலை ஆக்குங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கணும், நீங்கள் நம்பணும். அப்போது ஆண்டவர் அந்த நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அவருடைய வருகை மிக கடைசி வினாடிக்குள் இருக்கும். அந்த வருகையில் நீங்கள் கைவிடப்படாதபடி எல்லா பாவத்தையும் விட்டு மனம் திரும்பி அவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதிலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்.